ஐயா கும்பிடுறேங்க. ஐயா என்ன மறந்துருப்பீங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இங்க செலவு செஞ்சுட்டு இருந்த சிவகாமிங்க நீங்க கூட்டிட்டு வர சொன்னதாக ஒரு ஆள் வந்து சொன்னாரு. மடப்ப ராஜாவுடைய தாயார கூட்டிட்டு வந்தா யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கிறான். ஐயா இவங்க தான் என்னுடைய தாயார். இதுதான் என்னுடைய மகள். கும்பிடுறேம்மா. ஐயோ நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மனசு கேட்ட புருஷன் அடைஞ்சு மங்களகரமா இருமா. இப்ப நீ சொன்னது நடக்கணும்னா உன் மகனை நீ மறந்துடணும். நீங்க என்ன சொல்றீங்க? புரியலையா? உன் மகனை என் மருமகனாக்கி இந்த ஜமீனுக்கே சொந்தக்காரனாக்க போறேன். அதுல உனக்கு விருப்பம் இருந்தா மகன்ற உறவை துண்டிச்சுட்டு இந்த ஊரை விட்டே ஒரேடியா போயிடு. என்ன சொன்னீங்க? நீ என்ன பத்தி கவலைப்படாதப்பா. உனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான் நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக அவர் சொல்றபடி எல்லாம் கேட்கணுமா? நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? நான் எதுக்காக உங்களை பிரியணும்? காரணத்தை நான் சொல்றேன். இந்த அரண்மனையில செலவு செஞ்சுட்டு இருந்த ஒருத்தியே நான் சம்பந்தியா ஏத்துக்கிட்டு அந்த உண்மை இந்த உலகத்துக்கு தெரிஞ்சா அந்த கலங்கை என் பரம்பரைக்கே தொடரும். அதனால நான் சொல்றேன், உன்னோட மறையட்டும், உன் தாய் உன்னை மறக்கட்டும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? புத்திசாலித்தனமா நடந்துக்க. உங்க மகை என்ன பார்த்து ஆசைப்படுற அளவுக்கு எனக்கு அழக தந்தது இந்த தாய். என்ன நம்பி நீங்க இந்த ஜமீனையே ஒப்படைக்கிற அளவுக்கு எனக்கு வீரத்தை ஊட்டி வளர்த்தது இந்த தாய். இந்த தாய் இல்லாம நான் இல்லை. இப்ப சொல்றேன், உங்க மகை எனக்கு மனைவியாகணும், நீங்க எனக்கு மாமனாராகணும்னா என்னுடைய தாயை நீங்க சம்பந்தியா ஏத்துக்கணும். அது ஒரு காலம் நடக்காது. அப்ப நீங்க நினைக்கிறது நடக்காது. நான் சொல்றது கேளுங்க. எது சொன்னாலும் உங்க அப்பா கிட்ட சொல்லு. பேசாம என் கூட வாங்கம்மா. சிவகாமி, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? ராஜா வா போலாம். அப்பா என்ன விடுங்க, நான் அவர் கூட போறேன். நீ போனா என் கௌரவம் போயிடும். என் உயிரை போனாத நான் இழக்க மாட்டேன். போகல போ. அப்புறம் என்ன நடந்தது? லோகன சுந்தர அடி ஆட்களோட வந்து எங்களை எல்லாம் அடிச்சுட்டு இப்படி சின்னாபின்னம் பண்ணிட்டு போயிட்டான்பா. ராஜா, அது மட்டும் இல்ல, 24 மணி நேரத்துக்குள்ள இந்த ஊரை விட்டு நீ வெளியே போல என்னக்கா உன்னுடைய உயிருக்கே ஆபத்துன்னு எச்சரிக்கை பண்ணிட்டு போயிருக்கான். ராஜா, இனிமே ஒரு நிமிஷம் நம்ம இங்க இருக்க கூடாது. புறப்பட்டு போலாம். சாக பயப்படுற அளவுக்கு உன் பிள்ளை கோழையும் இல்ல, என் உயிரை பறிக்கிற அளவுக்கு அந்த பையன் வீரனும் இல்ல. எதிர்த்து பேசுறதுக்காக என்ன மன்னிச்சிரு. எது வந்தாலும் சந்திக்காம திரும்பி வர மாட்டேன். ராஜா, உனக்கு ஏதாவது ஒண்ணா சொன்னா என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. தயவு செஞ்சு எனக்காவது நாம இந்த ஊரை விட்டு போயிடலாம். ஐயோ அம்மா, இந்த அம்மா சொன்ன சொல்லுக்கு நீ மதிப்பு கொடுக்கறதாண்டா மறுப்பு பேசாம என் கூட வா. இல்லைன்னா எனக்கு வழிய விடு. அம்மா, என் கண்ணுக்கு பின்னால் நீ என்ன வேணாலும் செஞ்சு. அம்மா அம்மா, நீ இல்லாம என்னால இருக்க முடியுமா அம்மா? சரிம்மா, சரி. ஐயா, நான் போயிட்டா நம்ம நாடகம் பாதிக்கப்படும் எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு பதிலா வேற யாரையாவது வச்சு நாடகம் நடத்திக்கணும்னு சொல்றியா? ஆமா ராஜா, இந்த ஜமீனுக்கு அதிபதி இல்ல, இந்த ஜகத்துக்கே அதிபதி வந்து சொன்னாலும் உன்னை விட்டுட்டு நாடகம் நடத்த மாட்டப்பா. ஐயா ராஜா, தாய் இல்லாம நீ இல்லைன்றது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை நீ இல்லாம நாடகம் இல்லைன்றது. ஐயா ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. அம்மா சிவகாமி, நல்லது கெட்டதுல நம்ம எல்லாருக்குமே பங்கு உண்டு. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் தனியா ஊருக்கு போறேன்னு சொல்லி எங்களை பிரிக்கிறீங்களே. ஐயோ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஐயா. அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் ஜமீன்தாரை போய் பார்த்து சொல்லிட்டு வரேன். எல்லாருமே ஊருக்கு போறட்டும். நானே உங்களுக்கு சொல்லி அனுப்பலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. உங்க முடிவுப்படியே உடனே புறப்படுங்க. இந்தாங்க. மன்னிக்கணும் ஐயா, நடக்காத நாடகத்துக்கு நாங்க நவதானியம் கூட வாங்கறது இல்லை. வணக்கம். முடியாது. எனக்கு தான் மனைவி, என் உயிரே போனாலும் சரி இன்னொருத்த அவளை அடைய விட மாட்டேன். போனா உனக்கு தான் சொந்தம். நான் சொல்றத கேளு. இல்ல, என்னை ஏமாத்துறதுக்காக நீங்க
இப்ப வருங்கால மாப்பிள்ள அதான் நாடகார பையன் சொல்லி கொடுத்தாலும் அப்படி நடிக்க சொல்லி அவருக்கு எனக்கு பேச்சை கொடுத்து போச்சு. என் மனசை நான் மாத்திட்டேன். நான் அப்பா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் மாமாவை கல்யாணம் செய்துக்க மாட்டேன். பைத்தியக்காரத்தனமா பேசாத. நீ உயிரே வச்சிருந்த ராஜா ஊரை விட்டே ஓடிட்டான். உனக்காக உயிரை இழக்க துணிஞ்சு உள்ள வந்திருக்கான். உன்னை உண்மையா யார் விரும்புறாங்கன்னு இப்போ தெரிஞ்சுக்க. அப்பா எனக்கு யார் வேணும்னாலும் விரும்பல. நான் யாரை விரும்புறேங்கிறதுதான் முக்கியம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. மோகன் தான் உனக்கு கணவன், நீதான் அவனுக்கு மனைவி. கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த மாளிகை விட்டு எங்கேயும் வெளியே போக அருந்து போன உறவுக்கு அடையாள சின்னம் இருக்குமா? இதை மட்டும் வீசி எரிஞ்சிட்டா போதுமா? அம்மா, அவளை என் மனசுல இருந்து விட்டெறியணும் தான் முயற்சி பண்றேன். முடியலம்மா. உன்னுடைய தவிப்பு எனக்கு புரியுதுப்பா. ராஜா, நான் சொல்றத கேளு. ஜமீன்தாரோட நிபந்தனையை ஒத்துக்கிட்டு புவனாவை ஏத்துக்க என்ன மறந்து. அம்மா, கண்ணு ரெண்டையும் வித்துட்டு ஒரு அழகான கண்ணாடியை வாங்கி போட்டுக்க சொல்றீங்களா? ராஜா, உன் வேதனைய என் கண்ணால பார்க்க முடியலையேப்பா. அம்மா, நான் இப்ப சொல்றேன். புவனாவை பத்தி நான் இனிமே பேச மாட்டேன். என்னை விட்டு பிரியறத பத்தி நீங்களும் பேசக்கூடாது. ராஜா, ராஜா, நடந்ததெல்லாம் மறந்துருங்க. உங்களுக்காகவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். புது வாழ்வை ஆரம்பிப்போம். ஜெயா, நான் தனிமையில இருக்கணும் தான் தனி வீடு எடுத்து வந்திருக்கேன். தயவு செய்து இங்க இருந்து போயிடு. முருகா, என் மகனுக்கு நானே இடைஞ்சலா இருக்க விரும்பல. நான் உங்ககிட்ட வந்துடுறேன். என் மகனுக்கு நல்ல வாழ்வு கொடு. அம்மா, உங்க பிள்ளைய நீங்க எவ்வளவு கேவலமான ஜென்மமா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு இப்பத்தாமா புரியுது. ராஜா, அம்மா, நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டா நான் ஜமீன்தார் விட்டு மாப்பிள்ளை ஆயிடுவேன்னு தப்பு கணக்கு போட்டுட்டீங்கம்மா. உங்களுக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை எனக்கு சூன்யமா இருக்குமே தவிர கண்டிப்பா சொர்க்கமா இருக்காதுமா. ராஜா, உனக்கும் புவனாவுக்கும் நடுவு குறுக்கு சுவரா இருக்க நான் விரும்பலப்பா. அம்மா, உங்களுக்கும் எனக்கும் நடுவுல அவதான் ஒரு முள் செடி மாதிரி வளர்ந்துட்டாளேன்னு நினைச்சேனே தவிர உங்களை ஒரு இடைஞ்சலா நான் ஒரு நாளும் நினைச்சதில்லம்மா. ராஜா, எனக்கு தெரியும்பா. இருந்தாலும் அம்மா, புவனான்னு ஒருத்தைய சந்திச்சதை நாம ரெண்டு பேருமே ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுவோம். தயவு செய்து வீட்டுக்கு வாங்கம்மா. ராஜா, நீயா? எதுக்காக இங்க வந்த? இது என்னம்மா கேள்வி? நான் வர வேண்டிய இடத்துக்கு தானே வந்திருக்கேன். இங்க உனக்கு இடம் கிடையாது.
வெளியில போயிடு. அம்மா, விரட்டி அடிக்கிற அளவுக்கு நான் என்னமா தப்பு செஞ்சேன்? ஜமீன் பரம்பரையில பிறந்ததுதான் நீ செஞ்ச தப்பு. அந்த பரம்பரைக்கும் எனக்கும் இருந்த பந்தங்களை எல்லாம் அறுத்தறிஞ்சிட்டு வந்திருக்கேன். நீ அறுத்தறியலாம், ஆனா அவங்க விட மாட்டாங்க. பணம் படிச்சவங்க பகை பல ஆபத்துக்களை உண்டு பண்ணும். உனக்கு அடைக்கலும் கொடுத்த பாவத்துக்காக அத்தனை என் மகன் மேல திரும்பும். அதுக்கு நான் தயாரா இல்லை. அப்படின்னா என்னோட நிலைமை? உங்க அப்பா காலில் விழுந்து கதல். அவர் கல் நெஞ்ச கரைய வைக்கிற சக்தி உன் கண்ணீருக்கு இருந்தா இந்த கல்யாணம் நடக்கட்டும். இல்லைன்னா உன் தலையில எழுதிருக்கு இப்படி நடக்கட்டும். அம்மா, உங்களை கை எடுத்து கூப்பிடுறேன். என்ன கை விட்டுட்டாதீங்க. ராதா, எல்லாத்தையும் கேட்டுட்டு பேசாம நிக்கிறீங்களே, நீங்களாவும் சொல்லக்கூடாதா? போனா, நீ என்ன கோழை நினைச்சாலும் சரி, இறக்கம் இல்லாதவன் நினைச்சாலும் சரி, எங்க அம்மா சொல்றதுதான் எனக்கு வேதமா. போயிடு, வெளியில போயிடு. போறேம்மா, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன். நீங்க இந்த விரட்டி அடிச்சாலும் வெறுத்து பேசினாலும் நான் தான் இந்த வீட்டு மருமக. இதை நீங்க ஒத்துக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டு வாசலையே இருக்க போறேன். முடியல, இங்கே உயிரை விட்டுறேன். போறேம்மா.